வணக்கம் அனைவருக்கும் திங்கள் காலை வணக்கம். நான் திங்கட்கிழமை எப்பவுமே சொல்கிறது தான், அன்றாடம் வேலைக்கு போய் உழைச்சாதான் நமக்கு சாப்பாடுன்ற நிலையில் இருக்கிறவங்க அந்த திங்களை நாம் ரொம்ப உஷாராக கவனிக்கணும். அன்றைக்கி வேலைக்கு போக தவற விட்டோமோ அந்த வாரம்லாம் கெடும், வருமானம் கெடும், கஷ்டத்தில் மேலும் கஷ்டப்படுவோம். அது எப்பவுமே நான் சொல்லிட்டு வருவேன். இப்போ தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால் இந்தியாவிலே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. இந்த நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா, அதை பற்றி தான் சொல்ல வரேன். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு அம்மா, அந்த அம்மா நிறைய பேசிட்டு வருவாங்க, பார்த்துருக்கேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம விஜய் சார் பிஎம் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழகம் இன்றைக்கி தாங்க ஒரு நல்ல நிலையில் நல்ல ஒரு முதல்வரை கிடச்சிருக்குது, பார்த்துருக்கோம். நானும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு முறை பெங்களூர்லேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வர சொல்ல ஒருத்தருக்கு லிஃப்ட்டு கொடுத்தா அவர் சொன்னார், கர்நாடகாவில் பயங்கரமான மவுஸ், எங்கேயோ கர்நாடகா உள்ள இருக்கிற ஒரு நபர் வீடியோ பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் சூப்பரான ஒரு ஆட்சி நடக்குது அவர் கன்னடத்தில் சொல்கிறாரு. ರಾಜಕೀಯ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ. ಜನ ಎಲ್ಲ ಅವರ ನಂಬ್ತಾರೆ, இவர் ஜனக்கோசரம் இருக்காரு ಅಂತ அவ்வளோ ஒரு அற்புதமாக பேசியிருக்காரு. கேரளாவிலேருந்து ஒரு அம்மா, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது விஜய் சாருடைய ஆட்சி. இப்படி எல்லா மாநிலங்கள்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் நிறைய 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 பேசிட்டு வராங்க அவர் ஆட்சியை பற்றி. ரொம்ப அருமையான ஒரு ஆட்சி நடக்குது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழகத்தில் கடவுள் இப்படி ஒரு முதல்வரை தந்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஆட்சி, ரொம்ப அழகாக நடக்குது. இன்னும் போக 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 இன்னும் நல்லது நடக்கும். ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் தொல்லை பண்ணாமல் இருந்தால் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கரெக்டாக செய்வார், அருமையாக செஞ்சுட்டு வருவார். எத்தனையோ நன்மைகள். ஒரு சிம்பிள் உதாரணம் சொன்னால், இந்த அம்மா உணவகம் இதுக்கு முன்னால் ரொம்ப ஒன்றுமே கவனிக்காமல் ரொம்ப மோசமாக இருந்தது. உணவுகள் சரியில்லாமல், சுத்தப்படுத்தாமல். இன்றைக்கி அம்மா உணவகத்தில் உணவும் நல்லா இருக்குது, அந்த இடத்தையும் சுத்தமாக க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப இருக்குது. ஏழைக்கு முக்கியம் ஒரு உணவு தானே. ஏழைகள் எத்தனையோ பேர் அதை சாப்பிட்டு பயனடைகிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். விஜய் சார் பார்த்தீங்கன்னா சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மனிதர், நல்ல மனிதர். நமக்கு தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், காட் கிஃப்ட். அப்புறம் அந்தம்மா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் சாருக்கு நான் பேர் மாற்றுறேன் அப்படின்னு இருக்காங்க. சேர் ஜோசப் விஜய். நம்ம எங்கும் கடைகளில் நிறைய இடத்துல பார்ப்போம், இந்த 3 கடவுளையும் ஒன்றா வைப்பாங்க. எம்மதமும் சம்மதன்றதுக்கு அறிகுறியாக நம்ம ஜீசஸையும் இந்து கடவுளையும் இஸ்லாமியர் கடவுளையும் ஒன்றா காட்டுவாங்க. அந்த அர்த்தத்தை அந்த அம்மா சொல்லியிருக்கு. இந்த யோசனை எனக்கு கூட வரல, நிறைய பேசியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கு கூட வரல. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அவர் எல்லாரும் சமமாக நினச்சி ரொம்ப அருமையாக நடத்திட்டு வரார். ஒரு பந்தா இல்லை, சிம்பிளாக நான் ஒரு முதல்வர்னு இல்லாமல் அருமையாக எல்லோரும் கூட நல்லா பழகிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கார். ரொம்ப சூப்பர், வெரி குட்.